இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக பிரதோஷ வழிபாடுகள், எந்த ஒரு சிவன் கோவிலிலும் பார்த்தீங்கன்னா பிரதோஷ வழிபாடு ரொம்ப எல்லாருமே ஈடுபாடோட போறார்கள், வருகிறார்கள், வேண்டுதல் வைக்கிறார்கள், வெற்றி வாய்ப்புகளை தேடிக்கொள்கிறார்கள், எல்லாமே இருக்கு. அந்த பிரதோஷ காலத்தில் நாம் என்ன செய்தால் இறைவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பரிபூரண அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது. இந்த பிரதோஷ காலகட்டத்தில் சிவனையும் நந்தீஸ்வரரையும் மாணிக்க வாசகரையும் இந்த மூவரையும் நினைத்து நமக்கு தெரிந்த தியானங்கள் செய்த வண்ணம் இருக்கப்பட வேண்டும். எவர் ஒருவர் தொடர்ச்சியாக 11 பிரதோஷம் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வருகிறார்களோ ஒரு பெரிய கும்பாபிஷேகத்தை கண்டதற்குண்டான பலன் அவர்களுக்கு கிட்டும் அப்படின்னு கணக்கு. அதே போன்று எவர் ஒருவர் 120 பிரதோஷங்களை தொடர்ந்து பூஜித்து வருகிறார்களோ இவர்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கு. இவர்களுக்கு சகல சௌபாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இந்த பிரதோஷ கால வேளையில் ஒரு சின்ன ஸ்லோகம் தான், ஒரு 11 லைன்ஸ் இருக்கும். அதை மட்டும் நீங்க குறிச்சு வச்சு நீங்க பாராயணம் செஞ்சு பாருங்க. நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஓம் பவாய நம, ஓம் ருத்ராய நம, ஓம் மிருடாய நம, ஓம் ஈசானிய நம, ஓம் சம்பவே நம, ஓம் சர்வாய நம, ஓம் ஸ்தானவே நம, ஓம் உக்ராய நம, ஓம் பர்க்காய நம, ஓம் பரமேஸ்வராய நம, ஓம் மகா தேவாய நம அப்படின்னு சொல்லிட்டு இந்த 11 லைன்ஸையும் நாம் மைண்ட்லேயே பாராயணம் செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அங்கே பிரதோஷ கால வேளையில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, நீங்கள் அமர்ந்து பரிபூர்ணமாக நீங்கள் ப்ரேயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் நடந்து தீரும். அங்கே போயிட்டு மற்றவர்களை பற்றி நம்ம நினைக்கிறது, நமக்கு நடந்த தோல்விகள் அதெல்லாம் நினைக்கணும்னு அவசியம் இல்லை. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னென்ன நான் செய்யணும், எனக்கு வழிவிட வேண்டும், இறைவா நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நான் நினைச்சிட்டேன், இதுக்கு மேலே வரக்கூடியதெல்லாம் சுபமாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிவனுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். அன்புடன் டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ராஜன், மாவ சிவ.